ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மணி புக் வந்து சாப்டராக பார்த்துட்ருக்கோம். அதோட செகண்ட் சாப்டர் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். புக்கோட ஆத்தர் வந்து மார்கன் ஹவுசல். இவர் வந்து ஒரு காலம்னிஸ்ட். 20 இயர்ஸாக வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் நியூஸஸை வந்து வால் ஸ்ட்ரீட்டில் வந்து எழுதுறாரு. சாப்டர் நேம் வந்து லக் அண்ட் ரிஸ்க். இந்த சாப்டரில் வந்து பில்கேட்ஸை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறாரு அவர். பில்கேட்ஸ் படித்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும். ஸோ சியாட்டலில் வந்து அது இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. கொஞ்சம் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் வந்து அந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருந்தது. வேறு எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 வந்து யுனைடெட் நேஷன் டேட்டா படி மொத்தம் வந்து 303 மில்லியன், அதாவது 30 கோடி கிட்ட தான் வந்து ஹை ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க ஸ்கூல் வந்து 300 பேர். ஸோ அங்கே இருக்கிற இடத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. டீச்சர் ஒருத்தர் செகண்ட் வேர்ல்டு வாரில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து இது பண்ணி இந்த மாதிரி வெறும் படிப்பு மட்டும் ஒர்க் ஆகாது, ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸை வச்சு அதை சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்தோடனே இவர் ஃப்ரெண்டும் பவுல் ஆலனுங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட கோஃபவுண்டர். ஸோ அவர் பில்கேட்ஸும் சேர்ந்து வந்து கரிக்குலம் இல்லாத டைமில், அதாவது ஈவினிங் டைம் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சனி ஞாயிறு யூஸ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி அவங்க ஒரு டாய் மாதிரி அதை வச்சு இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி தான் அவருக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து டெவலப் ஆயிருக்கு. இதே டைம் பீரியடில் இவரோட ஃப்ரெண்ட் வந்து கென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கென்ட் ஈவன்ஸ் அப்படின்னு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனியரிங், இப்போ மலையெல்லாம் ஏறும் இல்லையா, ஸோ அது மாதிரி போய் இது பண்ணும்போது இறந்துட்டார். ஸோ இதோட பாசிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 10 மில்லியனில் ஒருத்தர், அதாவது 10 லட்சம் பேரில் ஒருத்தர் தான் இதுக்கு இறக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவர் ஃப்ரெண்டு வந்து அன்லக்கிலேயே வந்து இறந்துட்டார். ஸோ இந்த 2 இன்சிடெண்ட்டை சொல்லி ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று வந்து லக்கு, இன்னொன்று வந்து அன்லக்கி சிச்சுவேஷன் இறக்கிறது வந்து அது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மெனி பாசிபிலிட்டியில் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அது நெகட்டிவாக இருந்ததுன்னா அது ரிஸ்க்குன்னும், அது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்தது வந்து பாசிட்டிவ், ஏன்னா ஊரில் எங்கேயுமே இல்லை, அங்கே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து லக் அப்படின்னு வந்து சொல்கிறார். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சைட் பில்ஸ் பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் வந்து இருக்கும், பில்கேட்ஸை பற்றின வாழ்க்கை வரலாறு. ஸோ அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் அவர் அப்படிங்கிறது தெரியும். பட் ஸ்டில் இருந்தாலும் இதே லக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் இல்லைன்னா நாங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு பில்கேட்ஸே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தோம், அவர் அந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபுல்லாக லக்கில் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு எடுத்துக்காம எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க, அதே சமயம் லக்கு வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கு சக்ஸஸில் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரிஸ்க்கும் பாருங்கள், இந்த இறந்த போன ஒரு ஃப்ரெண்டு வந்து ஈக்குவலி ஸ்கில்டு, அவரும் ஒரு மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஒரு கோஃபவுண்டராக வந்து இருந்திருக்கும். ஆனால் அவர் இறந்ததுனால இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. பட் ஈக்குவலி ஸ்கில்டு. ஸோ இந்த 2 ரீசன்ஸும் வந்து ஒரு சக்ஸஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. நம்ம பேசிக்காக எப்படி யோசிப்போம் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நான் அச்சீவ் பண்ணுறேன், நான் சக்ஸஸ் ஆகிறேன் அப்படின்னா எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறத செய்கிறீங்கன்னு கூட சக்ஸஸாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் முழுசாக நான் தான் எஃபர்ட் போட்டேன், நான் எஃபர்ட் போட்டு தான் நடக்குது அப்படின்னு நம்ம ஜெயிச்சா சொல்கிறோம். தோத்தாலும் அதே மாதிரி மொத்தமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. நம்ம ஊரில் இருக்க எக்ஸாம்பிள் வச்சே சொல்லாமே. இப்போ ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சிருப்போம், மார்க் வாங்கியிருப்போம். ஸ்கூலில் வந்து சிலபஸ் இருக்கும், அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கூட இருக்காது, கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்காது. 2 மார்க் 5 மார்க்னு இருக்கும். இதை வந்து நம்ம 10th 12th பப்ளிக் எழுதி நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் அந்த மாதிரி வந்து வாங்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாருமே கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 1000 பேர் வந்து எல்லாருமே ஸ்டேட் ஃபஸ்ட் வரக்கான குவாலிஃபிகேஷன்லேயே இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அங்கே முன்ன பின்ன போகிறத பொறுத்து ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு வந்துடுது. ஸோ அந்த இடத்துல அது லக்கு. ஸோ இப்போ ஒரு 10 லேக்கில் 1000க்குள்ளே வராங்கன்னா அதில் அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க, அந்த ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. 1000ல் அந்த 1% தான் ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படின்னா அது வந்து லக்கில் தான் பியூராக வந்து விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது திருத்துறது வந்து ஒரு ஏஐ வந்து திருத்தல, டீச்சர் தான் திருத்துறாங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க, அது முன்ன பின்ன எப்படி போகுன்னே தெரியாது, அப்படியே போய் லக்கில் வந்து அவங்க வின் ஆகிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்குறோம், இல்லை மீடியா வந்து எப்படி காட்டுவாங்க, இல்லை சொசைட்டியில் நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் அவங்க தான் போட்டாங்க, அவங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் ஒர்க்ஷிப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து யோசிச்சு அவங்க இது பண்ணுறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அவங்கள போட்டு அடி நிற்கிறோம், முழுக்க நீங்கள் தான் காரணம், நீங்கள் எந்த எஃபர்ட் போடல, நீங்கள் போட்டாலும் மிஸ்டேக், நீங்கள் உங்கள் ஒர்க்கில் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ 2 பிரதர்ஸ் வந்து ஒரே வீட்டில் வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க ஹைட் வேணால் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க 2 பேரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு காம்படிஷன் வந்தக்கப்புறம் இந்த லக்கு டிட்டர்மைன் ஆகிறதில்ல. பில்கேட்ஸோட இதில் வந்து அவர் எதுவும் காம்படிஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் லக்கில் ஜெயிச்சார் அந்த மாதிரி வந்து இப்போ அவர் சொல்லலை. சின்ன வயசில் அவர் வளர்ந்து வரும்போது கம்ப்யூட்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு கன்வீனியன்ஸ், அவருக்கு வந்து ஒரு பெட்டராக ஒரு ப்ரிவிலேஜ் வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு 2 பிரதர்ஸ் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு எப்படி வளர்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் இருந்தது, எந்த மாதிரி இதில் வாழ்ந்துருக்காங்க, சூழலில் எந்த ஊரில் எந்த நாட்டில் வாழ்ந்துருக்காங்க, இதெல்லாம் பொறுத்தும் அவங்க பிஹேவியர் வந்து அதே ஃபினான்ஷியல் டெசிஷன் வந்து அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி படிச்சுட்டு சிபிஎஸ்சியோட கம்ப்ளீட் பண்ணி நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறோம். நிறைய வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. ஜியோ வரக்கு முன்னாடிலாம் இன்டர்நெட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, யார்கிட்டையும் லேப்டாப்ஸ் இருக்காது, கரெக்டான ப்ராப்பர் அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணியும் சக்ஸஸ் வந்து இது பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்காக காம்படிஷன் ரெடி பண்ணும்போது எல்லா பார்ட்டிசிபெண்ட்டையும் கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு அப்புறம் காம்படிஷன் வைக்க முடியுமானா சிஸ்டம் அப்படியே ஒர்க் ஆகுது, வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி தான் சிஸ்டம் அப்படியே ஒர்க் ஆகுது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சக்ஸஸ் ஆனவங்க எனக்கு இந்த ப்ரிவிலேஜ்லாம் கிடச்சிருக்கு, ஐம் கிரேட்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹம்பிளாக இருப்போம், இல்லைனா ரொம்ப ஹெட் வெயிட்டடாக வந்து மாறிடும்.
இதேமாதிரி ஃபெயிலியருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஃபெயிலியருக்கு என்னென்னா ஸ்டாக்ஸ் எடுத்துக்கும். ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து போட்டு இப்போ 60 ரூபான்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 0 ரூபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன சொல்லுவோம், நீ வந்து ராங்கா மிஸ்டேக் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்க. ஸ்டாக்கை பற்றி எதுவுமே தெரியாமல் சும்மா வந்து போட்டு அப்படியே அந்த அந்த கம்பெனி வாங்கிட்டு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா 0 ஆயிருக்கும். இது ஒரு பர்சன். இன்னொரு பர்சன் எடுத்துக்கோங்க. அந்த பர்சன் வந்து கரெக்டாக எல்லா அனாலிஸ்லாம் பண்ணி 90% இந்த ஸ்டாக் வந்து விழுந்து லாஸாக இருக்குது, சான்ஸே இல்லை, எல்லா எஃபோர்ட்டும் போட்டாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ப்ராஃபிட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அந்த 10% சான்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி இந்த 10 லேக்கில் ஒருத்தர் இறந்து போனார். ஸோ அது மாதிரி சான்ஸில் வந்து இந்த கம்பெனி வந்து ஏதோ காரணத்தால் போயிடுச்சு. ஸோ இப்படி போனதுனால என்ன ஆயிடுச்சு, அவருக்கும் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேரில் வந்து ஒருத்தர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்திருக்காரு. 10% தானே, இப்போ நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு ரிஸ்க் எடுத்திருக்காரு. பட் இந்த ரிஸ்க் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியரில் போயிடுச்சு. பட் சொசைட்டி எப்படி பார்க்கும் அப்படின்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். ஏன்னா சொசைட்டி அவுட்கம்ஸ் இல்லை ரிசல்ட்ஸை மட்டும்தான் பார்க்குது. அவங்க எடுத்த டெசிஷன், அவங்க போட்ட எஃபர்ட்டை பார்க்குறதில்ல. பிரச்சனை என்னென்னா சக்ஸஸ்லையும் சரி ஃபெயிலியர்லையும் சரி இது எவ்வளோ பர்சன்டேஜ் இது மாதிரி மெஷர் பண்ணுறது. இப்போ 90% சொல்கிறோம், 10% சொல்கிறோம், 99 1% இல்லை 80% 20% இந்த மாதிரி எவ்வளோ மெஷர் பண்ணுறது அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறது கஷ்டம் தான். ஸ்டாட்டிக்கலாக மெஷர் பண்ண முடியும், பட் அது ரொம்ப டஃபர் வெர்ஷனாக இருக்குது. பீப்புள் வந்து ஸ்டோரி சொல்லி வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணவோ அதை அப்ளை பண்ணவோ பீப்புளுக்கு வந்து முடியல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது மாதிரி வந்து ஒருத்தர் டப்பாக்குள்ள அடைச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, சக்ஸஸ்னால் நீ ஃபுல்லாக நீ தான் சக்ஸஸ் அவ்வளோதான், ஃபெயிலியர்னா நீ ஃபுல்லாக ஏமாந்துட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அடைக்க பார்க்குறாங்க. இதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருத்தர் ஜெயிச்சதுக்கு வந்து இவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இந்த சிச்சுவேஷன் இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, அந்த கம்ப்யூட்டர் இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் அவங்கள எஃபர்ட் இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு இப்படின்னு சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சமூகம் வந்து ஒத்துக்காது. அடுத்து வந்து சக்ஸஸ் ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா நம்ம எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம், இல்லை நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம எப்படி நம்மளை ஜட்ஜ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறாரு. இப்போ ஒருத்தர் யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க லக்கில் ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க, அவங்க அந்த நபரை எப்படி நினைப்பாங்க, இல்லை சுற்றி இருக்கவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா உனக்கு ஜெலஸு, உனக்கு பொறாமை, அவங்க ஜெயிச்சிருக்காங்க நீ வந்து பொறாமப்படுற அப்படின்னு சொல்லுவோம். மொட்டையாக நீங்கள் லக்கில் ஜெயிச்சாங்கன்னா அப்படின்னா 100% யாரும் லக்கில் ஜெயிக்க மாட்டாங்க. எல்லாத்தோட எஃபர்ட் வந்து இருக்கும். அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க, அந்த காம்படிஷனில் எந்த ஒரு லக்கி ஆக்டிவிட்டி இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து ரொம்ப நேர்மையாக ஜெயிச்சாங்க, நம்ம ரொம்ப 100% அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறோம். பட் அது வந்து அவ்வளோ ஹேஸ் குட் இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து ரோல் ப்ளே பண்ணது, அவங்களுக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் அதெல்லாம் சார்ந்தும் கூட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். சொல்லும்போது மொட்டையாக சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெலஸாக இருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஜெயிச்சக்கப்புறம் எல்லாரையும் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. நம்ம போய் லக்கோட பர்சன்டேஜ் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் கூட அதையும் பொறாமைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக லக்குன்னு சொல்லாமல் இது ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குன்னு இவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்க, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு பொறாமை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சக்ஸஸ் ஆனவங்களும் ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுறோம். அதுமாதிரி ஆயிட முடியாதான்னு எல்லோரும் யோசிக்கிறோம். அதனால் ரொம்ப ஓவராக ஏற்றி வந்து பேசுகிறது பீப்புளோட சைட்லேருந்து அதை நம்ம அப்படி பார்க்குறோம். சக்ஸஸ் ஆகிட்டு நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணும்போது இது மாதிரி வந்து லக் வந்து ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துருச்சுன்னா என்ன தோணும், இப்போ நான் எஃபர்ட் போடலையா அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்து கண்ணை மறைச்சிடும். நான் தான் பெட்டராக எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா லக் வந்து அங்கே ரோல் ப்ளே பண்ணுதுன்னா அது என்னோட மிஸ்டேக் இல்லை, அது வேர்ல்டோட மிஸ்டேக்கு, நான் நியாயமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப அந்த மாரல் வெஸ் டிமாரல் ஃபைட் வந்து உள்ளே போகும். நம்ம அந்த மாதிரி லக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா. அதனால் நம்மளும் வந்து ஜெயிச்சக்கப்புறமும் 100% வந்து என்னோட எஃபர்ட் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நினச்சிட்டானா அது தட் பிகம்ஸ் ஹெட் வெயிட், அது வந்து லாஸ் ஆகும் ஃபைனலாக. அது வந்து ஃபெயிலியர் ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து ஒருத்தர் தோத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். அவ்வளோதான், அவுட்கம் என்ன வந்துருச்சு, தோத்தாச்சு, இட்ஸ் யுவர் பேட் மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத பார்ப்போம். வேர்ல்டு அப்படி தான் வந்து பார்க்கும். இதே நம்ம தோத்தன்னு வைங்களேன், நம்ம ஒரு கதை சொல்லுவோம். இந்த மாதிரி நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதில் வந்து எனக்கு ரிஸ்க் எடுத்தேன், இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, என்னோட எஃபர்ட்டை நான் எல்லாம் போட்டேன் அப்படின்னு நம்ம நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவோம். நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், அதையும் சொல்லுவோம் நம்ம. அப்போ அது கரெக்டு தான், அது ராங் கிடையாது. அதே மாதிரி தானே அடுத்தவங்களை யோசிக்கும் போது நம்ம நினைக்கணும். ஸோ அவங்களோட பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்காமல் இருந்தால் எப்படி கரெக்ட் அது சொல்கிறோம். அப்போ நமக்கு வந்து ரத்தம், மித்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி அது ஆயிடுது. சக்ஸஸ் ஜட்மெண்ட்லேயும் இதே பாயிண்ட் தான். நம்ம ஜெயிச்சா வந்து உடச்சி ஜெயிச்சோம், மித்தவங்க ஜெயிச்சா லக்கில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற சொல்கிற அந்த ஐடியா வந்து இருக்கும். மார்க் ஜுக்கர்பர்க் எக்ஸாம்பிளை வச்சு வந்து சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா 2006 வந்து ஃபேஸ்புக்கை வந்து வாங்குறதுக்காக யாஹூ வந்து $1 பில்லியன் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுத்து நாங்கள் ஃபேஸ்புக்கை வாங்கிக்கிறோம்னாங்க. அப்போ வந்து மார்க் ஜுக்கர்பர்க் வந்து அதை வந்து மறுத்தார். நான் வந்து என்னோட இதை நான் ரன் பண்ணுறேன், நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து பெரிய கம்பெனி வந்துருச்சு இல்லையா. அப்போ வந்து அதை என்ன சொல்கிறோம், நம்ம புத்திசாலித்தனமான டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி 2008 மைக்ரோசாஃப்ட் வந்து யாஹூவை வாங்குறதுக்கு $44.8 பில்லியன் வந்து கொடுத்தாங்க. இந்தமாதிரி அக்வயர் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து யாஹூ வந்து அதை மறுத்துட்டு இல்லை நாங்கள் வந்து நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம், எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா யாஹூ வந்து லாங் ரனில் வந்து லாஸ் ஆயிடுச்சு நிறையா. அதில் 2017 வெரிசான் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஜஸ்ட் $4 பில்லியன் தான் கொடுத்தாங்க. அப்போ மக்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா மொத்தம் ஒழுங்காக அப்போவே வந்து 44 பில்லியன் கொடுத்துருந்துருக்கலாம், இப்போ வந்து 4 பில்லியன் தான் உனக்கு கிடச்சிருக்கு, நீ முன்னாடியே கரெக்டாக டிசிஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுகிறதும். இன்கேஸ் இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து நல்லா டாப் பொசிஷனில் போகல அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒழுங்காக அப்போயே எடுத்துருக்கலாம் யாஹூ கிட்ட 1 பில்லியனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். இதை தான் வந்து ஹைண்ட்சைட் வியூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா நடந்து முடிஞ்சக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டை வந்து கரெக்ட் பார்க்குறது, நடந்து முடிஞ்சவொடனே மாற்றி பேசுகிறது. அப்படி
அந்த டைமில் என்ன டெசிஷன் எடுத்தாங்க, அது எவ்வளோ லாஜிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணாமல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுது. இன்கேஸ் இப்போ ஃபேஸ்புக் வந்து டாப்பில் போகல இறங்கிச்சுன்னா, ஃபேஸ்புக் வந்து அப்பயே விற்றுருக்கணும் அவன் முட்டாள் அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோம்னா, ரிசல்ட் வந்தோம்னா சொல்கிறோம். நம்ம ஸ்மார்ட் மாரி கிரிட்டிசைஸ் பண்ணுறோமாமா. அதேமாதிரி யாஹூ வந்து இப்போ டாப்பில் போயிருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டோம். பரவாயில்ல அவங்க கம்பெனி விட்டு கொடுக்காம அவங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிப்போம். இது யாஹூ ஃபெயில் ஆகி இந்த மாதிரி போய் விற்றோன்னா நம்ம உடனே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒழுங்காக அப்பயே விற்றுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிசல்ட்டோ இல்லை அவுட்கம்மையோ தான் பீப்பிள் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு நீ ப்ராப்பர் டெசிஷன் அன்றைக்கி எடுக்கல, அன்றைக்கி எடுத்தங்கிறது சக்ஸஸ் ஃபெயிலியரை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹியூமன் ஈகோவில் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால யாரையும் ஒத்துக்கவே மாட்டாங்க யாரும். இப்போ எப்படி ஃபெயிலியர் சக்ஸஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது வந்ததோ அதே மாதிரி எப்படி ஒத்துக்காம தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் சக்ஸஸ் ஆகிறவங்க ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ணுறக்கான எல்லா ஆக்டிவிட்டியும் பீப்பிள் வில் டூ. அதேமாதிரி ஃபெயிலியர் ஆகிறவங்க வந்து மறுபடியும் எந்திரிச்சு வராமல் இருக்கிறதுக்காக எல்லா ஆக்டிவிட்டியும் பீப்பிள் வில் டூ. இதேமாதிரி நம்மளே மாற்றி மாற்றி நமக்கே பண்ணிப்போம். இப்படி தான் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கிறதும், அதில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஹம்பிளாக இருக்கிறதும், ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாவது பேசுவாங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் மறுபடியும் ரெசிலியண்ட்டாக ரீஸ்டார்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் டெசிஷன்லையும் இதே ப்ராப்ளம் தான் வரும். இதேமாதிரி நீங்கள் ஒரு பேட் ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுத்து ஏதோ லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒரே கழிவு ஊற்றும். அதே ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு நீங்கள் லக்கில் ஜெயிச்சிட்டிங்கன்னா, இப்போ வந்து ட்ரேடிங் பண்ணுறது ரிஸ்க்கு, பல பேர் லாஸ் ஆவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆனாலும் நம்மளாம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போது பண்ணி லாஸ் ஆனவங்களெல்லாம் வந்து நீங்கள் தான் ஃபுல் ரீசன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது உண்டு. அதேமாதிரி பண்ணி சக்ஸஸ் ஆனால் அவங்கள ஓஹோன்னு பேசுகிறோம். இது காரணம் ரெண்டுமே வந்து ஒரே ஆக்டிவிட்டி தான். அது அந்த ட்ரேடிங்கே வந்து கஷ்டம் அப்படின்னா, அது வந்து 100ல் 1000ல் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா, அதை நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் வந்து அது அப்ளிகபிள் ஆகாது. அப்படி தான் அதை எப்போவுமே பேசணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், சக்ஸஸ் ஆனால் அதை தூக்கி பேசுகிறோம். ஃபெயிலியர் ஆகிட்டா அவங்க எல்லாத்தையும் இறக்கி அடிக்கணும். இதே வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, யாரை சக்ஸஸை கொண்டாடுறீங்க, யாரை நீங்கள் வந்து மாடலாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கள அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாரு. அதுமாதிரி ஃபெயிலியர் ஸ்டோரிஸை பார்த்து உடனே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் எடுத்துகிட்டு இதுமாதிரி ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற 2 ஆங்கிலேருந்து சொல்கிறாரு. இது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, ப்ராடாக யோசிக்கிறது. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒர்க் ஆகாது. அவங்க ரொம்ப ஹார்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பர்சனாக இருந்திருப்பாங்க. ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. அதுபோக லக்கும் ரோல் ப்ளே பண்ணியிருக்கும். யூஎஸில் பிறந்திருப்பாங்க. வேறு ஊரில் பணக்காரங்களாக பிறந்திருப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து ரோல் ப்ளே பண்ணும். இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குமா அவங்களோட பிரின்சிபல்ஸ்லாம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆக்ஷனபிளாக அப்ளிகபிளாக அது இருக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம் கேஸை வந்து எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ப்ராடாக வந்து யோசிங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து எதை பண்ணுறாங்க, அது வழியாக ஏதாவது சக்ஸஸ் வந்திருக்கா அப்படிங்கிற பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபெயிலியரோ இல்லை எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸோ லக்கையும் ரிஸ்க்கையும் வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஜென்ரல் வியூவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து அதை தம் ரூல் மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, இப்படி இருக்கவங்கள பார்த்து என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை நம்ம அப்ளிகபிள் பண்ணுவோம். இதான் நம்ம ரோல் மாடல் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். நம்ம ஒரு பெரிய பர்சன் வந்து ரோல் மாடலாக வச்சுருவோம். ஆனால் அவங்களோட வியூஸ்லாம் சூப்பராக தான் இருக்கும். அது நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதை நம்ம செய்யவும் மாட்டோம். போஸ்ட்பான் பண்ணுவோம். இல்லை இந்த மாதிரி ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணி அதை தள்ளி விட்டே இருப்போம். ஏன்னா அவங்கள நம்ம ரொம்ப ஹையாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈஸியாக நம்ம வந்து தள்ளி போட்டே போவோம். இதே நம்ம தெரிஞ்சவங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்படி நானும் பண்ணுறேன்னு ஈஸியாக நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிடுவோம். நமக்கே தெரியாமல் அதை ஆக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்துருவோம். ஸோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடாக எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகிருக்கு, டைமை சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டே லாங் ரனில் போகிறது, இதெல்லாம் தான் ப்ராடாக ஒர்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஒரு புவர் கூட வந்து கண்டினியூஸாக சேர்த்து வச்சு பெரிய ரீச் ஆகிடலாம் லாங் ரனில் அப்படிங்கிற ஆக்ஷன்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது மாதிரிலாம் வந்து பாசிபிள். இதெல்லாம் வந்து நம்மளால் செய்ய முடியும், ஆக்ஷனபிளாக செய்ய முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராபோ அது இதையும் எடுத்து அது எனக்கு ஒர்க் ஆயிரும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நத்திங் இஸ் ஹேஸ் குட் ஆர் ஹேஸ் பேட் ஹேஸ் இட் சீம்ஸ் அப்படிங்கிறாரு. எதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்கிறோம், இப்போ ஒரு சக்ஸஸ் ஆனாங்கன்னா அவங்க அப்படியே எக்ஸ்ட்ரீம் அவங்க தான் எல்லா எஃபர்ட்டை போட்டு பயங்கரமாக தட்டி தூக்கிட்டாங்கன்னு ரொம்ப கொண்டாடி அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி அவங்களோட மெத்தட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே அது ஒர்க்கே ஆகாது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லை. 90% சக்ஸஸ்ஃபுல், 100% சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அதுமாதிரி ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னா மொத்தமாக அவங்க தான் காரணம் அப்படின்னு இல்லை. அதுலேருந்து மறுபடியும் மீண்டு வர முடியும். அவங்க ரொம்ப பேட் அப்படின்னு இல்லை. அவங்க எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. மறுபடியும் அதுலேருந்து ரெசிலியண்ட்டாக எழுந்துவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.